வணக்கம். நம்ம வீட்டு சமையலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கு கத்திரிக்காய் எடுத்து இப்படி நாலாக கட் பண்ணி அதை உள்ள நல்லா செக் பண்ணிக்கோங்க. பூச்சி கீச்சி இருக்கா, புடுங்குகள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு எல்லா கத்திரிக்காயும் இதேமாரி நாலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முழுசாகவே கட் பண்ணி வச்சுக்கிறணும். கத்திரிக்காய் கட் பண்ண கத்திரிக்காயெல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கத்திரிக்காய் கருத்து போகும். மாதிரியே நம்ம சமையலுக்கு தேவையான எல்லா கத்திரிக்காயும் முழுசாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறோம். காம்பு ரொம்ப பெருசாக இருந்தால் கொஞ்சம் லேசாக காம்பை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான மசாலா வைப்போம். தேங்காய், ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், தக்காளி, வெங்காயம், சீரகம், புளி, சோம்பு, மல்லி இலை, மல்லி விதை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய்க்குள்ளே இந்த மசாலாவை நல்லா உள்ளே வச்சு மசாலா ஃபுல்லாக கத்திரிக்காய்க்குள்ளே ஃபுல்லாக போகிற மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படியே எல்லா கத்திரிக்காயும் வச்சு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் எவ்வளோ நேரம் ஊறுதோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கே உங்களுக்கு மசாலாலாம் கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும். ஊற வச்சுக்கோங்க. எல்லா கத்திரிக்காயும் மசாலா போட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு நல்லா அந்த சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றணும். சட்டி நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, வெந்தயம் இது நல்லா போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போடுங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்படி நல்லா பெரட்டி விடுங்க. இப்படி எல்லா கத்திரிக்காயும் பெரட்டி விட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே அந்த மேல் தூள் லேசாக வதங்குற அளவுக்கு வதக்கி எடுக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உள்ளே வச்ச மசாலாவில் மிச்சம் இருக்கிற மசாலாவை எல்லாத்தையும் எடுத்து இந்த கத்திரிக்காய்க்குள்ளே போட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு
அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியவும் இதில் ஊற்றி கொஞ்சம் அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. லேசாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கத்திரிக்காய் நல்லா சுண்டி கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இது சூடான சாதத்தில் போட்டு இந்த கத்திரிக்காயும் மசாலாவும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. இது மாதிரி போடுற வீடியோவெல்லாம் பார்த்து நீங்களும் சமைச்சு நல்லா ருசித்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க.